அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் சனா வெண்பா. கவி சக்கரவர்த்தி கம்பரின் கம்பராமாயண நூலை தொடரப்போகின்றோம். உரையாசிரியர் ஐயா உயர் திரு வை. மு. கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் அவர்கள். அரங்கேற்றின காலம், இடம் முதலியன. ஆவின் கொடை சகரர் 1100 தேவன் திருவழுந்தூர் நன்னாட்டு மூவலூர் சீரார் குணாதித்தன் சேயமய பாடினான் காரார் காகுத்தன் கதை. விளக்கம். ஆட்களை, அதாவது பசுக்களை கொடையாக அளித்த சகரர் 1100 பேரை வென்ற திருவழுந்தூர் நாட்டை சேர்ந்த மூவலூரில் நல்ல குணமுள்ள ஆதித்தன் பிள்ளையான ராமன். காகுத்தன் என ராமனை குறிக்கிறது. காரார் என்றால் மேகம் போன்று நிறம். இந்த தொடரை கொண்டு கம்பனது காலம் 9ஆம் நூற்றாண்டு என்றும் சிலர் 12ஆம் நூற்றாண்டு என்றும் கூறுவர். ஆனால் கம்பர் கிபி 12ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்தில் வாழ்ந்தார் என்றே அறிஞர் பலர் கருதுகின்றனர். நூலின் பயன். நூற்பயன். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமன் என்ற 2 எழுத்தினால், ராம என்கிற 2 எழுத்துக்களை உச்சரிப்பதனால் இந்த பிறவியில் தானே எல்லா நன்மைகளையும் அவற்றிற்கு காரணமான செல்வங்களையும் கொடுத்து அருள்வான். தீய செயலும் அதன் பயனான தீவினையும் அழிந்து கெடும். பிறப்பு இருப்புகள் இனி நேராமல் தீர்ந்துவிடும். அதாவது ராம நாமோச்சாரணம் செய்பவர் இம்மையில் தீச்செயலும் தீவினை விளைவுமின்றி எல்லா ஐஸ்வர்யங்களும் நிரம்பி மிக்க நன்மைகளையெல்லாம் அடைந்து இனிது வாழ்ந்து பிறகு பிறப்பு இறப்புகள் இல்லாத மோட்சத்தை பெறுவர் என்பதாம். 1000 மகம்புரி பயனை உய்க்குமே, நராதிபர் செல்வமும் புகழும் நல்குமே, விராயனும் பவங்களை வேறறுக்குமே, ராம என்றொரு மொழி இயம்பும் காலையே. விளக்கம். மகம் என்றால் வேள்வி. 1000 வேள்விகளை செய்து சேர்க்கும் பயனையும். நராதிபர் என்றால் அரசர். அரசர்க்கெல்லாம் செல்வமும் புகழும் கொண்டு வந்து சேர்க்கும். ராம என்றொரு சொல்லை சொல்லும்போது பலவித எண்ணங்களை எண்ணும் பிறப்பை வேறறுக்குமே. வடகலை தென்கலை வடுகு கன்னடம் இடமுல பாடையாது ஒன்றினாயினும் திடமுல ரகுகுலத்து ராமன் தன் கதை அடைவுடன் கேட்பவர் அமரர் ஆவரே. வடகலை என்றால் சமஸ்கிருதம், தென்கலை என்றால் தமிழ், வடுகு என்றால் தெலுங்கு மற்றும் கன்னடம் மொழி. இந்த உலகத்தில் உள்ள எந்த மொழியாய் இருந்தாலும் வலிமை பொருந்திய ரகுகுலத்திலே அவதரித்த ஸ்ரீராமனது சரித்திரத்தை முறைப்படி கேட்பவர் என்றும் மரித்தல் இல்லாத நித்திய அமரர் ஆகிவிடுவார்கள். அதாவது எந்த பாஷையாய் இருந்தாலும் சரி, ராமசரிதத்தை பயபக்தி விசுவாசங்களுடன் கேட்பவர்க்கு மோட்சம் சித்திப்பது திண்ணம் என்பதாகும். வடுகும் தெலுங்கும் வெவ்வேறு என்பாரும் இரண்டும் ஒன்று என்றே கொள்வாரும் உளர். பரதகண்டத்தின் வடதிசையில் ஆதிகாலத்தில் மிகவும் பரவியிருந்தது பற்றி சமஸ்கிருத பாஷை வடமொழி வடகலை என்றும், தென் திசையில் மிகவும் பரவியிருத்தல் பற்றி தமிழ்மொழி தென்மொழி தென்கலை என்றும் வழங்கப்படுகிறது. மற்றொரு தவமும் வேண்டாம் மணிமதில் இலங்கை மூதூர் செற்றவன் விசய பாடல் தெளிந்ததில் ஒன்று தன்னை கற்றவர் கேட்போர் நெஞ்சம் கருதுவோர் இவர்கள் பார்மேல் உற்று அரசு ஆள்வர் பின்னும் உம்பராய் வீட்டிற் சேர்வார். விளக்கம். முனிவரும் அரசரும் எண்ணற்ற தவங்களை இயற்றி பெரும்பேறு அடைவர். ஆனால் மென்மேலும் பெரும்பேறு அடைவதற்கு மற்றுமொரு தவம் இயற்ற வேண்டாம். அழகிய மதிலை கொண்ட பழமையான இடமான இலங்கையை வெற்றி பெற்று வென்றவனது பாடலை தெளிந்து கற்றவர்க்கும் கேட்போருக்கும் நெஞ்சில் கருதுவோருக்கும் பார்மேல், அதாவது உலகில் வாழ்வோர் இன்பமுற்று வாழ்வர். மேலும் தேவன் எனும் பெரும்பேறு பெற்று பேரின்ப வீட்டை அடைவர். அறுசீர் ஆசிரிய விருத்தம். வென்றிசேர் இலங்கை யானை வென்ற மால் வீரம் ஓத நின்ற இராமாயணத்தினில் நிகழ்ந்திடும் கதைகள் தம்மில் ஒன்றினை படித்தோர் தாமும் உரைத்திடக் கேட்டோர் தாமும் நன்று இது என்றோர் தாமும் நரகம் எய்திடாரே. விளக்கம். வென்றிசேர் என்றால் வெற்றி பொருந்தியிருந்த, அதாவது வெற்றி பொருந்தியிருந்த இலங்கைக்கு அதிபனான ராவணனை வெற்றி கொண்ட
திருமாலின் வீரகுணத்தை சொல்லும்படி செய்யப்பெற்றுள்ள இராமாயணம் என்ற காவியத்தில் வந்து வழங்குகின்ற கதைகளுக்குள் ஒரு கதையை படித்தவர்களும் பிறர் சொல்ல தாம் கேட்டவர்களும் இது நன்றாய் உள்ளது என்று கொண்டாடினவர்களும் நரகத்தை அடையவே மாட்டார்கள். ராகவன் கதையில் ஒரு கவிதன்னின் ஏகப்பாதத்தினை உரைப்போர் பராவு அருமலரோன் உலகினில் அவனும் பன்முறை வழுத்த வீற்றிருந்து புராதன மறைவும் அண்டர் பொன் பதமும் பொன்றும் நாள் அதனினும் பொன்றா அருவு அணை அமலன் உலகு எனும் பரம பதத்தினை அணுகுவர் அன்றே. விளக்கம். இராமாயணத்தில் உள்ள ஒரு பாடலினது ஓரடியை மாத்திரம் மட்டும் சொல்பவர்களும் தாம் மரணமடைந்த பின்பு பிரம்மலோகத்தை அடைந்து புகழ்வதற்கு அரிய அந்த பிரம்மலோகத்தில் அந்த பிரம்மதேவனும் பலமுறை எடுத்து புகழ்ந்து சொல்ல மிக சிறப்போடு தங்கியிருந்து மிக பழமையான வேதங்களும் தேவர்களின் பொன்னுலகும் அழிகின்ற காலத்திலும் அழியாததான அனந்த சயனனாகிய விமலனது உலகமாகிய பரமபதத்தை சேர்வர். இரு வரம்பில் ராம என்றோர் உம்பர் நிறுவரென்பது நிச்சயமாதலால் மறு இல் மாக்கதை கேட்பவர் வைகுந்தம் பெறுவரென்பது பேசவும் வேண்டுமோ? சரியான நிலையில் இருக்கையில் எம்பெருமானை நினைத்தலும் செய்யாத பெரும் பாவிகளும் தாம் இறக்கின்ற தருணத்தில் தற்செயலாக வேணும் ராம என்று அப்பரமனது திருநாமத்தை சொன்னால் அம்மாத்திரத்தில் எம்பெருமான் அருளால் தீவினைகள் எல்லாம் ஒழிந்து முக்தியை அடைவர் என்றால் அப்பரமனது பரம பாவனமான பெருஞ்சரிதத்தை விவரித்து கூறும் ஸ்ரீ ராமாயணம் முழுவதையும் பக்தியோடு கேட்பவர் பரமபதத்தை அடைவர் என்பதை பற்றி சொல்லவும் வேண்டுமோ? சொல்லாமலே அமையும் என்பது கருத்து. களி விருத்தம். அன்னதான அகில நற்றானங்கள் கன்னிதானங் கபிலையின் திராணமே சொன்னதான பயனென சொல்லுவர் மன்னிராம கதை மற வார்க்கரோ. விளக்கம். நிலை பெற்ற ராம சரித்திரத்தை மறவாமல் எப்போதும் பாராயணம் செய்வோர்க்கு அன்னதானத்தின் பயனும் சிறந்த பூதானங்களின் பயனும் கன்னிதான பயனும் கோதானத்தின் பயனும் மேலும் இவ்வாறு கூறியுள்ள பல தானங்களின் பயன் அனைத்தும் சித்திக்கும் என்று அறிஞர் பலர் சொல்வார்கள். எழுசீர் ஆசிரிய விருத்தம். ஆதி அறி ஓம் நம நாராயணர் திருக்கதை அறிந்து அனுதினம் பரவுவோர் நீதி அனுபோகம் நெறிநின்று நெடுநாள் அதின் இறந்து சக அண்டம் முழுதுக்கும் ஆதிபர்கள் ஆய் அரசு செய்து உளம் நினைத்தது கிடைத்தது அருள் பொறுத்து முடிவில் சோதி வடிவாய் அழிவில் முக்தி பெறுவார் என உரைத்த ஸ்ருதி தொகைகளே. தொடங்கும் போது ஹரி ஓம் நம என்று வணங்கி ஸ்ரீமன் நாராயணனது திரு அவதார மூர்த்தியாகிய ஸ்ரீ ராமபிரானது சிறந்த சரிதத்தை உண்மை அறிவு கொண்டு நாள்தோறும் துதிப்பவர் முறைமையாக நெடுங்காலம் சுகத்தை அனுபவித்தலாகிய வழியிலே நிலைத்து நின்று அதனை கடந்து இந்த பிரம்மாண்டம் முழுதிற்கும் தலைவர்களாய் இருந்து இராஜாங்கம் செலுத்தி மனத்தினால் நினைத்ததெல்லாம் கிடைக்கப் பெற்று பகவானுடைய திருவருளையும் பெற்று இறுதியில் பேரொளி வடிவாகி என்றும் அழியாது நிற்பதாகிய மோட்சத்தை அடைவார்கள் என்று பெருந்தொகுதியாயுள்ள வேதங்கள் சொல்லியுள்ளன. இத்தலத்தினில் ராம அவதாரமே பக்தி செய்து பரிவுடன் கேட்பவர் புத்தி மிக்கவரும் புண்ணியமும் தரும் எத்தலத்தும் அவனடி எய்துவார். இவ்வுலகத்திலே ராம அவதாரம் சொல்லும் இராமாயணத்தை பக்தி செய்து அன்புடன் கேட்பவர் புண்ணியத்தை தரும் மறு உலகில் ராமனது திருவடியை அடைவர். அறுசீர் ஆசிரிய விருத்தம். இணைய நற்காதை முற்றும் எழுதினோர் வியந்தோர் கற்றோர் அணையது தன்னை சொல்வோர்க்கு அரும்பொருள் கொடுத்து கேட்போர் கனைக்கடற் புடவி மீதே காவலர்க்கு அரசாய் வாழ்ந்து வினயமது அறுத்து மேலாம் வெண்ணவன் பதத்திற் சேர்வார். விளக்கம். இப்படிப்பட்ட சிறந்த ராம சரித்திரம் முழுவதையும் எழுதினவர்களும் கொண்டாடினவர்களும் படித்தவர்களும் அந்த ராம சரித்திரத்தை சொல்பவருக்கு அருமையான பொருளை கொடுத்து கேட்பவர்களும் ஒலிக்கின்ற கடலால் சூழப்பட்ட இந்த பூமியின் மீது அரசர்க்கு அரசராய் ஆகும் சக்கரவர்த்திகள் ஆகி பெரும் சிறப்புடன் வளர்ச்சி பெற்று மோட்சத்தை பெறுதற்கு தடையாகும் தீவினையையும் ஒழித்து எல்லா பதவியிலும் உயர்ந்ததான திருமாலின் ஸ்தானமாகிய பரமபதத்தில் சேர்வார்.
இராமாயணத்தில் உத்தர காண்டத்திற்கு முற்பட்ட காண்டம், படலம் முதலியவற்றை குறிக்கும் பாடலொன்று சில பிரதியில் காணப்படுகின்றது. கரை செறி காண்டம் 7 கதைகள் 1800 பரவுரு சமரம் 10 படலம் 128 உரைசெய்யும் விருத்தம் 12000 16 வரம்மிகு கம்பன் சொன்ன வண்ணமும் 96. ராம அவதாரம் சொல்லும் இராமாயணத்தில் காண்டம் 7 கதைகள் 1800 சமரம் 10 படலம் 128 விருத்தம் அதாவது சந்தம் 96 என்று கணக்கிட்ட வகையில் கம்பர் பாடியுள்ளார். கம்ப ராமாயணம் கம்பர் செய்த இராமாயணம் என விரியும். ராம அயனம் தனது நற்குண நற்செயலினாலும் திருமேனி அழகினாலும் எல்லோரையும் மகிழ்விப்பவன் என்பது ராம என்பதன் பொருள். அயனம் என்றால் அறிவிப்பது. ஆகவே ராமகாதையை தெரிவிக்கும் நூல் என்பர். அயனம் அதாவது இடம் அல்லது விஷயம் என பொருள் கொண்டு ராமனை விஷயமாக உடைய நூலென்று கூறுதலும் உண்டு. இந்நூல் பெருங்காப்பியமும் ஆகும். இராமாயணம் இதிகாசமும் ஆகும். மகாபாரதமும் அப்படியே. உபதேச பரம்பரையில் வந்த ஒருவருடைய பழைய சரித்திரத்தை பிரதானமாக எடுத்து பல கிளை கதைகளோடு புணர்த்து விரித்து கூறும் நூல் இதிகாசமாகும். புராணம் என்பது உலகத்தின் தோற்றம், ஒடுக்கம், முனிவர்கள், அரசர்கள் மரபு, அவர்கள் சரித்திரங்கள், மனுவந்தரம் என்னும் 5 விஷயங்களை விரவி கூறும் நூலாகும். இராமாயணம் என்பது முதலில் வால்மீகி முனிவர் செய்த நூலுக்கு இயற்பெயராய் பின்பு அதன் வழி நூலாகிய இத்தமிழ் நூலுக்கும் பெயராகி அதனினும் வேறுபாடு விளங்க கம்ப இராமாயணம் என்று வழங்குவதாயிற்று. கம்பர் இராமாவதாரம் என பெயரிட்டனர் என்பர். இராமாயணத்தை முதலில் வடமொழியில் செய்தவர் வால்மீகி மகாமுனிவர். இவர் ஸ்ரீராமபிரான் பூலோகத்தில் எழுந்தருளி இருக்கையிலேயே இராமாயணம் முழுவதையும் செய்தருளி அவர் அஸ்வமேத யாகம் செய்யத் தொடங்கிய சந்தர்ப்பத்தில் அவர் சந்நிதியிலே அவர் குமாரர்களான குசலவர்களை கொண்டு அந்நூலை அரங்கேற்றினார். ஆனால் பாலகாண்டம் முதல் உத்தரகாண்டத்து அஸ்வமேத அளவும்தான் ராமபிரான் சபையில் கேட்டனர். எதிர்கால வரலாற்றை முனிவர் ஞானக்கண்ணினால் முத்தி அறிந்து கூறியதான மற்றைய பகுதியை அப்பெருமான் பிரமதேவன் சொன்னபடி ஏகாந்தத்தில் கேட்டனர் என்பர். தற்சிறப்பு பாயிரம் 1. கடவுள் வணக்கம். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலையிலா விளையாட்டுடையவராவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. எந்த நூலுக்கும் மங்கள மொழி முதலில் வகுத்து கூற வேண்டுமென்பது இலக்கணம். ஆதலால் உலகம் என்று தொடங்கினார் ஆசிரியர். எல்லா உலகங்களையும் தானே ஆக்கலும் படைத்தலும் காத்தலும் அழித்தலும் முடிவில்லாத விளையாட்டுக்களாக உடையவரான அகரத்தின் பொருளாமவரே தலைவரான கடவுள் ஆவார். அவரிடம் நாங்கள் அடைக்கலம் ஆனோம். சிற்குணத்தர் தெரிவரு நன்னிலை எற்குணர்த்து அரிதெண்ணிய மூன்றனுள் முற்குணத்தவனே முதலோன் அவன் நற்குண கடலாடுதனன்றரோ. சிற்குணத்தர் அறிவாகிய குணத்தை பெற்றவர்களும் தெரிவரு அறிந்து சொல்ல முடியாத அறிவாகிய குணத்தை பெற்றவர்களும் அறிந்து சொல்ல முடியாத சிறந்த தன்மையை சொல்லுவது எனக்கு முடியாததாகும். மதித்து கூறுகின்ற 3 குணங்களுள் சிறந்த குணமாகிய சத்துவ குணத்தை உடைய திருமாலே முதல் மூர்த்தி ஆவான். அந்த கடவுளுடைய மங்கள குணங்களாகிய கடலிலே கடலாடுதல் நன்று என்னும் உலகத்தாரை நோக்கி முதலோன் நற்குண கடலாடுதல் நன்று என்றார். ஆதி அந்தம் அரியன யாவையும் ஓதினார் அழகில்லன உள்ளன வேதம் என்பன மெய்நெறி நன்மையன் பாதம் அல்லது பற்றிலர் பற்றிலார். விளக்கம். அளவு இல்லாதனவும் என்றும் அழியாது நிற்பனவுமான வேதம் முதலிய அல்லது வேதமென்று சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் தொடங்கும் போதும் முடிக்கும் போதும் ஹரி ஓம் என்று சொல்லி அறிந்தவரும் வைராக்கியமுள்ளவர்களுமான பெரியோர்கள் உண்மை பொருளாய் நன்மை தருபவனாகிய அந்த கடவுளினது திருவடியையே அன்றி ஆசை கொண்டவர் ஆகார். அவர் போலவே பற்றுக்களை ஒழித்து அப்பரமனது திருவடிகளை பற்றுவோமாக என்றார். வேதத்தை ஓதத் தொடங்கும் போதும் முடிக்கும் போதும் ஒவ்வொரு வேளையிலும்
ஹரி ஓம் என்று சொல்ல வேண்டுமென்பது நூல் கொள்கை. அவையடக்கம். ஓசை பெற்றுயர் பார்க்கடலுற்றொரு பூசை முற்றவு நக்குபு புக்கென ஆசை பற்றி அறையிலுற்றேன் மற்றி காசில் கொற்றத்து ராமன் கதையரோ. விளக்கம். ஒரு பூனையானது ஒளியை பெற்று ஓங்கியுள்ள திருப்பார்க்கடலை அடைந்து பால் முழுவதையும் பருகுவதற்கு புகுந்தாற்போல குற்றமற்ற வெற்றியை உடைய ராமபிரானது இந்த கதையை ஆசையினால் சொல்லத் தொடங்கினேன். அதாவது பார்க்கடல் முழுவதையும் நக்கி பருகுதல் ஒரு பூனைக்கு முடியாதவாறு போல இந்த இராமாயணம் முழுவதையும் பாடுதல் எனக்கு முடியாத செயல். ஆயினும் பிறர் என்னை பார்த்து ஏளனம் செய்யப் போகிறார்களே என்பதையும் கருதாது பரிகாசத்துக்கும் பரிதாபத்திற்குமே பாத்திரமாகுமாறு ஆசை வெட்கம் அறியாது என்பதற்கு ஏற்ப இதனை பாடத் துணிந்திட்டேன் என்றார் கம்பர். கம்பர் இராமாயணத்தை பார்க்கடலாகவும் தம்மை அதனை பருக நிற்கும் பூனையாகவும் அமைத்தமை பாராட்டுதற்குரியது. இதைத்தான் அவையடக்கம் என்பர். நொய்தி நொய்ய சொல் நூற்கள் உற்றேன் எனை வைத வைவின் மராமரம் தொலை எய்த வெய்த அவற்கெய்திய மாக்கதை செய்தவன் சொன்னின்ற தேயத்தே. விளக்கம். வைத வைவின் என்றால் சபித்த சாபவார்த்தை போல். பெரியோர்கள் சபித்த சாபவார்த்தை போல் தப்பாமல் 7 மராமரங்களும் தொலை ஆகும்படி அம்பை தொடுத்துவிட்ட ராமன் பொருட்டு தோன்றிய சிறந்த சரித்திரத்தை செய்து முடித்த தவத்தை உடைய வால்மீகி முனிவனது வாக்கு நிலை பெற்றுள்ள தேசத்தில்தானே எளியவற்றினும் எளியவனான சொற்களை கொண்டு நூல் செய்யத் தொடங்கினேன். என்ன ஒரு பேதமை! அதாவது இராமாயணம் வழங்கும் இடத்தில் சிறிதும் பொருட்சிறப்பில்லாத சொற்களை கொண்டு நான் கவி பாடுதல் என்ன பேதைமை என்று தமது செயலை கவி தாமே மிகவும் இழித்து கூறுகின்றனர். வையம் என்னை இகழவும் மாசு எனக்கு எய்தவும் இது இயம்புவது யாதெனில் பொய்யில் கேள்வி புலமையினோன் புகழ் தெய்வம் மாக்கவி மாட்சி தெரிக்கவே. விளக்கம். பிறர் ஏளனம் செய்யவும் எனக்கு குற்றம் உண்டாகவும் நான் இந்த இராமாயணம் பாடியது நிழலின் அருமை வெயில் இருந்தோர்க்கே நன்கு தெரிதல் போல கல்வி கேள்விகளில் நிறைந்து தெய்வ அனுக்கிரகம் பெற்ற பெரியோரது பாடலின் மேன்மையை தெரியும்படி செய்தற் பொருட்டே என்பதாகும். துறை அடுத்த விருத்தத் தொகை கவிக்கு உரை அடுத்த செவிகளுக்கோ ஓதில் யாழ் நரை அடுத்த அசுனம் நல் மா செவி பறை படுத்தது போலும் என்பாவரோ. பேரறிஞரின் பல திறப்பட்ட இனிய கவிகளை கேட்டு இன்புறும் பெரியோருடைய செவிகளில் என்னுடைய புன் கவி விழுந்தால் என்னுடைய பாடலானது யாழ் இசையாகிய தேனை பருகுகின்ற அசுனம் என்ற சிறந்த விலங்கின் செவிக்கு பறை ஒளி கேட்டது போல வெறுப்பையும் வருத்தத்தையும் உண்டாக்கும் என்பதாகும். துறை என்பது அகப்பொருள் புறப்பொருள் ஆகிய துறைகளை குறிக்கிறது. அசுனம் என்பது இசை அறிவு விலங்கு. இது இனிய யாழோசை கேட்டு இன்புறுதலும் பறை ஒலி கேட்டு உயிர் நீப்பதுமான தன்மையுள்ளது என்பதை குறிப்பிடுகிறார். முத்தமிழ் துறையின் முறை போகிய உத்தம கவிகட்கு ஒன்று உணர்த்துவென் பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ண பெறுபவோ. முத்தமிழ் துறை என்றால் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் எனப்படும். விளக்கம். பித்தர் மனத்தெளிவில்லாதவர் ஆதலாலும் பேதையர் பகுத்தறிவில்லாதவர் ஆதலாலும் பக்தர் பரவசராக இருப்பவர் ஆதலாலும் அவர்கள் சொல்லியவற்றில் குற்ற நற்றங்களையெல்லாம் ஆராய்தல் மணல் சோற்றில் கல் ஆராய்தலோடு ஒக்குமாதலால் இராமகதையை கூற வேண்டுமென்ற பித்தும் இயற்கையான பேதமையும் அந்த இராமபிரானிடத்து பக்தியும் கொண்டுள்ள என் சொல்லிலும் ஆராய்வதற்கு உரியனவோ என்கிறார் ஆசிரியர். அறைவும் ஆடு அரங்கும் பட பிள்ளைகள் தரையிற் கேரிடில் தச்சரும் காய்வரோ இறையும் ஞானம் இலாத என் புன்கவி முறையில் நூல் உணர்ந்தாரும் முனிவரோ. விளக்கம். சிறு பிள்ளைகள் அறை முதலியவற்றை கீறக் கண்டு சிற்பிகள் இவை நூல் முறைக்கு ஒத்தனவல்ல என்று சினவாது சிறு பிள்ளைகள் கீறியவை என்று உத்தேசித்திருப்பது போல என்னுடைய கவிகளை காணும் பெரியோரும்
உத்தேசையாக இருப்பாரேயன்றி காவிய இலக்கணத்திற்கு ஏற்ப அமையவில்லை என்று சினம் கொள்ள மாட்டார் என்பதாகும். இது எடுத்துக்காட்டு ஓமை அணி. எரிகடல் உலகம் தன்னுள் இன்தமிழ் புலவர்க்கு எல்லாம் முறுவலுக்கு உரியதாக மொழிந்தனென் மொழிந்த என்சொல் சிறுமையும் சிலை ராமன் கதை வழி செறிதல் தன்னால் அறிவுடை மாந்தர்க்கு எல்லாம் அமிழ்தம் ஒத்து இருக்கும் அன்றே. விளக்கம். பெரிய கடலும் உலகமும் ஒன்றோடு ஒன்று கலந்து எல்லையற்றதாக இருக்கும். அந்த எல்லையற்ற கடல் போல் உலகிலுள்ள தமிழ் புலவர்கள் அனைவரும் நகைக்குமாறு நான் சொல்கிறேன். ராமன் கதை இருப்பதால் அறிவுடைய மாந்தர்க்கு எல்லாம் இந்நூல் அமிழ்தத்தை ஒத்திருக்கும் என அவையடக்க பாடலாக கூறுகிறார். நூல் வரலாறு. தேவ பாடையின் இக்கதை செய்தவர் மூவரானவர் தம்முள் முந்திய நாவினான் உரையின்படி நான் தமிழ் பாவினால் இது உணர்த்திய பண்பரோ. வடமொழியில் இராமாயணம் செய்தவர் மூவருள் வான்மீகி செய்தபடியே நான் இந்நூல் செய்தேன். நூல் வந்த வழி முதன்மையான நாவல்லமை உடையவரான வால்மீகி முனிவன் ஆவார். ராமகதை செய்த மூவர் வான்மீகி, வசிஷ்டர், போதாயனர். வசிஷ்டருக்கு பதிலாக வியாசர் என்று கூறி வியாசர் செய்தது அத்தியாத்ம இராமாயணம் என்பர். மூவரானவர் தம்முளும் முந்திய நாவினார் என்றால் ஆழ்வார்கள் என்பாரும் உளர். நடையில் நின்று உயர் நாயகன் தோற்றத்தின் இடை நிகழ்ந்த இராமவதாரம் பேர் தொடை நிரம்பிய தோம் அருமா கதை சடையன் வெண்ணெய் நல்லூர் வயின் தந்ததே. இந்நூலானது நல் ஒழுக்கத்தில் நிலை பெற்றிருந்து மேன்மை பெற்ற கடவுளாகிய திருமாலின் அவதாரங்களுள் ஒன்றாய் நிகழ்ந்த இராமாவதாரத்தை குறித்த புகழ்பெற்ற செய்யுள் நிரம்ப பெற்ற குற்றமற்ற சிறந்த கதையான இந்நூல் திரு சடையப்ப வள்ளலின் திருவெண்ணை நல்லூரில் செய்யப்பட்டதாகும். நூல் செய்த இடத்தை குறிக்கிறது இச்செய்யுள். நூற்பயன். நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடு இயல் வழியை ஆக்கும் வேரி கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டழிய வாகை சூடிய சிலை ராமன் தோள் வழி கூறுவோர்க்கே. விளக்கம். நீடிய அரக்கர் சேனை அழிவில்லாத இராட்சச சேனை. அதாவது அழிவில்லாத இராட்சச சேனை சான்பலாய் நசித்து போக வெற்றி மாலையை அணிந்த வில்லை ஏந்திய ராமபிரானது தோள் வலிமையை பாராட்டி எடுத்து சொல்பவர்க்கு வேண்டிய பொருள்களும் கைவசமாகும். மனத்தெளிவும் கீர்த்தியும் உண்டாகும். மோட்சத்தை அடைவதற்கு ஏற்ற வழியை உண்டாக்கும். வேரி கமலை என்றால் நறுமணமுள்ள அழகிய தாமரையில் வாழும் லக்குமியும் அற்பார்வை புரிவாள் என்று அர்த்தமாகும். தற்சிறப்பு பாயிரம் முற்றிற்று. பாலகாண்டம் தொடர்கிறது. இராமாயணம் அந்தந்த பகுதி சரித்திரத்தின் இன்றியமையா பொருளை குறிக்கும் சொற்களால் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரணிய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தரகாண்டம் என பெயர் பெற்ற 7 காண்டங்களை உடையது. பாலகாண்டம் என்ற வடமொழி தொடருக்கு சரித தலைவனான ராமபிரானுடைய இளம் பிராயத்தில் நடந்த சரித்திரத்தை உணர்த்தும் பகுதி என்பது பொருள். பாலனது சம்பந்தமான காண்டம் என விரிந்து 6ஆம் வேற்றுமை தொகையாகும். பாலன் 16 பிராயத்திற்கு உட்பட்ட இளம் பருவத்தினன். காண்டம் என்றால் கூட்டம். இப்பொது பெயர் இங்கு செய்யுட்களின் கூட்டமென்று சிறப்பாக கொள்ளப்பட்டு ஒரு பெரும் பிரிவிற்கு பெயராக வழங்கியது. ஆற்றுப்படலம். ஆற்றை பற்றிய படலம் என விரியும். காண்டம் என்றதற்கு போலவே படலம் என்ற வடசொல்லுக்கும் கூட்டம் என்றே பொருள் ஆயினும் இது சங்கேதத்தால் இந்நூலில் ஒரு பெரிய வகுப்பினுக்குட்பட்ட சிறிய பகுதியை குறிக்கும். கவிக்கூற்று. ஆசலம்புரி ஐம்பொறி வாளியும் காசலம்பு முளையவர் கண்ணெனும் பூசலம்பு நெறியின் புறம்செலா கோசலம் புனை ஆற்று அணி கூறுவாம். விளக்கம். நாட்டின் வளத்திற்கு இன்றியமையாதது மிக்க புனலே ஆதலாலும் அந்த புனலை குறைவர தரக்கூடியது ஆறே ஆதலாலும் நாட்டின் சிறப்பை கூறுவதற்கு முன்னர் கவி ஆற்றின் சிறப்பை கூறுகின்றார். கந்த புராணத்திலும் இங்கனமே கூறியுள்ளது. விளக்கம். குற்றத்தை மிகுதியாக செய்கின்ற 5 பொறிகளாகிய அம்புகளும்
மணி ஆரங்கள் ஒலிக்கின்ற மார்பகங்களை உடைய பெண்களின் கண்களாகிய போர்த்தொழில் வல்ல அம்புகளும் ஒழுக்க நெறிக்கு அப்பால் செல்லாத கோசல நாட்டை அழகு செய்கின்ற சரையு நதியின் அழகினை கூறுவோம். விளக்கம். ஐம்பொறிகளும் மாதர் கண்களும் பொதுவாக ஒழுக்க நெறிகளை மீறி நடக்கத் தூண்டுவனவாகும். கோசல நாட்டின் ஆட்சியிலே செம்மை இருப்பதால் ஐம்பொறி வாளியும் மாதர் கண்களும் நெறியின் புறம் செல்லாதனவாயின. நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே புறநானூறு 312 கூறப்பட்டுள்ளது என்ற வாக்கு நாட்டவரின் செம்மைக்கு ஆட்சியே காரணம் என அறிவுறுத்துவதாகும். இலக்கு நோக்கி விரைந்து பாய்தலின் ஐம்பொறிகளை வாளி என்றார். ஐம்பொறி வாளி கண் எனும் அம்பும் இலக்கு பிழையாது விரைந்து பாயும் இயல்பினது என்கிறார். இதுவும் உருவகமே. மக்களின் நல்லொழுக்கத்திற்கும் தீய ஒழுக்கத்திற்கும் அவர் வாழும் நிலத்தின் தன்மை காரணமாகும் என்பர். கோசலத்தின் நீர்நில வளமே அந்நாட்டு மக்களின் ஒழுக்க மேம்பாட்டுக்கு காரணம் என்பது குறிப்பு. மேகம் சென்று கடலில் படிந்து மீளுதல். நீரு அணிந்த கடவு நிறத்த வான் ஆறு அணிந்து சென்று ஆற்களி மேய்ந்து அகிர் சேர் அணிந்த முளைத்திரு மங்கை தன் வீறு அணிந்தவன் மேனியின் மீண்டதே. விளக்கம். கடலை நோக்கி சென்றபோது நீர் பூசிய சிவன் போல வெண்ணிறம் கொண்டு கடலில் நீர் கொண்டு திரும்பும்போது திருமகளால் சீர்பெறும் திருமால் போல கார்நிறம் கொண்டு மேகங்கள் இயங்கினவாம். கார்மேகத்தின் நிறத்திற்கு திருமால் நிறம் ஓமையாவதை ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து என்ற நாச்சியார் வாக்காலும் அறியலாம். இமயமலை மீது அந்த மேகம் படிதல். பம்பி மேகம் பறந்தது பானுவால் நம்பன் மாதுளன் வெம்மையை நன்னினான் அம்பின் ஆற்றுதும் என்று அகல் குன்றின் மேல் இம்பர் வாரி எழுந்தது போன்றதே. கடலுக்கு நதிபதி என்றொரு பெயர் உண்டு. ஆறுகள் எல்லாம் கடலில் கடப்பதால் ஆறுகளின் கணவன் கடல் என்பது காவிய வழக்கு. ஆறுகள் மலையில் பிறப்பவை. ஆகையால் கடலுக்கு மலை மாமன் ஆகிறது. மலை மாமனின் வெப்பத்தை ஆற்றுவிக்க மேகங்கொண்டு மழை பொழிகிறதாம். மலை மேல் மேகம் படிவது இயற்கை. மேகம் படிவதற்கு ஒரு காரணத்தை கவிஞர் குறித்து கற்பித்தலால் இது தற்குறிப்பேற்ற அணி. வானம் மழை பொழிதல். புள்ளி மால்வரை பொன்னென நோக்கிவான் வெள்ளி வீழிடை வீழ்த்தென தாரைகள் உள்ளி உள்ள எலாம் உவந்து ஈயும் அவ்வள்ளியோரின் வழங்கின மேகமே. பெருமை மிகுந்ததும் பெரியதும் ஆன இமயமலை பொன்மயமாய் இருப்பதாக கருதி விண் உலகத்தவர்கள் வானத்திற்கும் மலைக்கும் இடையே வெள்ளி விழுதுகளை வீழ்த்தியது போல எண்ணி பார்த்து தம்மிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் மனம் மகிழ்ந்து பிறர்க்கு வழங்கும் வள்ளல்களைப் போல மேகங்கள் மலை தாரைகளை பொழிந்தன. இமயம் பொன்மயமானது. அப்பொன்னை மேலுலகத்துக்கு ஈர்த்தெடுக்க எண்ணினர் வானவர். பொன்னை பற்றி இழுக்க வெள்ளி விழுதுகளை ஏராளமாக வீழ்த்தி பொன் மலைக்கும் வானுக்கும் இடைவெளி இல்லாமல் விழுதுகளை வீழ்த்தினர். பொன் மலை மேல் ஏராளமாக மலை தாரைகள் பொழிவது இயற்கை. அதற்கு ஒரு காரணத்தை தம் கற்பனை குறிப்பால் கவிஞர் காட்டும் இக்காட்சி தற்குறிப்பேற்ற அணியாகும். மேகம் ஏராளமாக பொழிதலுக்கு வள்ளல்கள் வழங்குதல் ஊமையாயிற்று. இரவலர் கேட்கும் முன் எதனை வழங்குவது என எண்ணுதல், இரவலர் மேலும் புரவலரை நாடாத வகை என்ன கொடுக்கலாம் என எண்ணுதல் என்று பலவாறு எண்ணுதலை உள்ளி என்ற சொல் குறித்தது. மழை பெய்ததனார் பெருக்கெடுத்தல். மானம் நேர்ந்து அறம் நோக்கி மனுநெறி போன தன்குடை வேந்தன் புகழென ஞானம் முன்னிய நான்மறையாளர்கை தானம் என்ன தழைத்தது நீத்தமே. விளக்கம். மானத்தை பொருந்தி தருமத்தை கவனித்து பார்த்து மனு தரும சாஸ்திரத்தின் வழியே நடக்கின்ற குளிர்ந்த குடையையுடைய அரசனது கீர்த்தி போலவும் ஞான வழியையே நாடுகின்ற 4 வேதங்கட்கும் உரிமை பூண்ட அந்தணர்களுடைய கையில் கொடுத்த தானம் போலவும் வெள்ளம் பெருகிற்று. நீரி தவறாத வேந்தன் புகழ் தழைப்பது போலவும் நான் மறையாளர் கை தானம் தழைப்பது போலவும் நீர் வெள்ளம் தழைத்தது என்க. உயர்ந்தோர்க்கு உதவிய தானம் தழைக்கும் என்பதை
தானம்தான் சிறியதாயினும் தக்கார் கை பட்டக்கால் வான் சிறிதா போர்த்துவிடும் என்ற நாலடியார் பாடலினாலும் அறியலாம். தக்கார் கைப்பட்டாள் என்றால் தகுதியுடைய பெரியோர் கையில் சேர்ந்தாள் என்பது அர்த்தம். வான் சிறிதா போர்த்துவிடும் என்பது வானமும் சிறிதென்னும்படி அவ்வளவு பெரிய புண்ணியத்தை சூழ வைத்துவிடும். விளக்கம்: சான்றோர்க்கு செய்யும் உதவி மிகச் சிறியது ஆயினும் அது பெரும் பயன் தரும். இதில் வேந்தனான தயரதனின் கொடை மாண்பை மேற்கோள் காட்டுகிறார் ஆசிரியர். பாரின் முகந்து தானக் கையால் புனல் ஆனனை யாதனக் கையும் இல்லை என விளக்கம் கொடுக்கிறார். நிறைந்த கடலால் சூழப்பட்டதும் பழமை வாய்ந்ததுமான இந்த உலகத்தில் வாரி முகந்து தானம் செய்கின்ற கையில் நிறைந்த நீரினால் நனைக்கப் பெறாத கைகளும் இல்லை என வேந்தனின் புகழை மேற்கோள் காட்டுகிறார். வெள்ளத்தின் வருணனை: தலையும் ஆகமும் தாளும் தழீஇ அதன் நிலை நிலாது இறை நின்றது போலவே மலையின் உள்ள எலாம் கொண்டு மண்டலால் விளையின் மாதரை ஒத்தது அவ்வெள்ளமே. விளக்கம்: தலைவும் என்றால் உச்சியையும், ஆகமும் நடுவிடத்தையும், தாளும் தாழ்வரையையும், தழீஇ தழுவி, அதன் நிலை என்றால் அம்மலையின் அளவில், நிலாது நிலைத்திராமல், இறை நின்றது போல, அதாவது கணமென்னும் பொழுது நிகழ்ந்து நின்றது போல. மண்டலால் என்பது வேகமாக அப்பாற் செல்லுதலால். மலையின் உச்சி, இடை, அடி என்ற இடங்களை தழுவி அம்மட்டோடு நிலைத்திராமல் மலையில் உள்ள பண்டங்களையெல்லாம் கொண்டு அப்பாற் செல்லும் வெள்ளம் காமுகரின் உச்சி முதலிய உறுப்புகளை தழுவி தம் விருப்பத்தை வெளிக்கு காட்டி மலைபோல் பெருந்திரளான பொருட்களை எல்லாம் கைப்பற்றி கொண்டு பிறகு அக்காமுகரை விட்டிட்டு செல்லும் வேசியரை ஒக்கும். மலையிலே சற்று வெள்ளமிருப்பது போல வேசியர் சற்று விருப்பமுடையர் போல காட்டுதலால் இறை நின்றது போல என்றார். மேலும் மலையில் உள்ள பண்டங்களையெல்லாம் கொண்டு அப்பாற் செல்லும் வெள்ளம் என்கிறார் அல்லவா, அதை செய்யுள் நயத்துடன் விளக்குகிறார். தக்கோலம் தீம்பூத்தகை சாலி லவங்கம் கற்பூரம் சாதியோடு 5 இச்செய்யுள் வரிகள் சீவக சிந்தாமணியில் வருகிறது. தமிழில் ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இவைகளில் சீவக சிந்தாமணியை எழுதியவர் திருத்தக்கதேவர். அதில் ஒரு பாடலில் அவர் நாட்டில் அமிர்தம் எது, காட்டில் அமிர்தம் எது என்று வரிசைப்படுத்துகிறார். அதற்கு உரை எழுதிய உச்சிமேற் புலவர் கொள் நச்சினார்க்கினியர் நமக்கு அரிய பெரிய தகவல்களை அளிக்கிறார். மலையில் கிடைக்கும் 5 அமிர்தங்கள்: தக்கோலம், அதாவது வால்மிளகு அல்லது சிறு நாவல் பூ; தீம்பூ, வாசனை திரவியங்களில் ஒன்று அல்லது கிராம்பு; ஏலம், கற்பூரம், ஜாதிக்காய் என்பதுவாகும். இது ஸ்லேடை ஓமை அணியாகும். இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. கம்ப ராமாயணமாகிய இந்நூலில் ஆசிரியர் உரையில் மிக்க செய்யுள் வரிகள் இடம்பெற்றுள்ளபடியால் ஆசிரியர் குறிப்புகள் மட்டுமல்லாது வாசகர்களுக்கு எளிமையாக புரியும் வகையில் பிற குறிப்புகளையும் தந்துள்ளேன். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. நூலின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க சனா வெண்பா வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். சனா வெண்பா தொடர்வாள். நன்றி, வணக்கம்.